ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லால் குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பாக சப்தரிஷி மண்டலத்தை காண்பித்தல். தலைப்பு சப்தரிஷி மண்டலத்தை காண்பித்தல். உலகில் உள்ள மதங்கள் அனைத்தும் அந்தந்த மதங்கள் காட்டிய வழிமுறைப்படி வணங்கி வரும் தெய்வ வழிபாட்டில் உபதேசித்த அறநெறிகளையும் பல நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்து வரும் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதனும் தான் வணங்கி வரும் தெய்வங்கள் தங்களை காத்து வரும் நம்பிக்கையில் எல்லா வழிகளிலும் நல்லதை செய்யவே உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். ஆனால் நான் உனக்கு காட்சியில் உணர்த்தியபடி ஒவ்வொருவரும் அவர்களை அறியாமல் சந்தர்ப்பவசத்தால் தீய உணர்வலைகள் மனிதர்களின் உடல்களில் எவ்வாறு சேர்கின்றன என்பதையே உனக்கு உணர்த்தினேன் என்றார். அதிலே நீயும் ஒருவன். தீய உணர்வுகளிடமிருந்து உன்னை நீ எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாய் என்ற கேள்விக்குறியுடன் அவர் சொல்வதை நிறுத்தி கொண்டார். சிறிது நேரம் கழித்து என்னை விண்ணை நோக்கி பார்க்கும்படி சொன்னார். பல நட்சத்திரங்களிலிருந்து வெளிவரும் ஒளி அலைகளை காண்பித்து அதன் நிலைகளையும் உணர்த்தினார். பின்பு சப்தரிஷி மண்டலங்களின் ஈர்ப்புக்குள் சிறு சிறு புள்ளிகளாக வலம் வந்து கொண்டு கோழிக்குண்டுகளை போன்று பல வண்ணங்களில் இருந்தன. அவையெல்லாம் என்ன என்று என்னை கேட்டார். நான் தெரியவில்லை என்றதும் மற்றவர்களிடம் பைத்தியம் போன்று பேசுவதைப் போல் எனக்கு புரியாத நிலையில் பேசிக்கொண்டே என்னை ஓங்கி ஓர் அடி கொடுத்தார். நான் திகைத்து போனேன். பிறகு அதன் நிலையை உணர வைத்தார். அதெல்லாம் சப்தரிஷி மண்டலங்களில் வெளிப்படுத்திய ஒளிச்சக்தியை பூமியில் மனிதர்களாக வாழ்ந்த காலங்களில் அவர்களின் தவங்களின் பலனால் புலன்களின் உணர்வால் அந்த ஒளிச்சக்தியை தங்களின் சுவாசங்களில் ஈர்த்து இரத்த நாளங்களில் சேர்த்து கொண்டு அவர்களின் தவங்களின் வலிமையால் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளி சக்திகளின் ஆற்றல்களை அவர்களின் உடல்களில் சேர்த்து கொண்டதினால் மனிதனை மிருகமாய் மாற்றவல்ல தீய உணர்வலைகளை மாய்த்து
தங்களையே அறியும் ஞானிகளாக ஞானத்தின் வழித்தொடர்களில் மெய்ஞானியாகி அவர்களின் உயிரில் ஆத்மாவாக இயங்கிய அணுசிசுக்கள் ஒளியாக மாறி உயிருடன் உயிராய் சேர்ந்து ஒளியின் உணர்வு கொண்ட ஜடமாக மின்னும் நட்சத்திரங்களைத்தான் நீ பார்த்தது என்றார். குறிப்பு: உயிரின் ஈர்ப்பில் ஆத்மாவாக இருக்கும் அணுசிசுக்கள் ஒவ்வொரு உடலிலும் சேர்த்து கொண்ட உணர்வுகளுக்கொப்ப அணுசிசுக்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் மாறிய அணுசிசுக்களுக்கொப்ப மனித உடலையோ அல்லது மிருக உடலையோ பெறுகின்றது. இது குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க கடைசியாக நிறைவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இந்த அளவில் மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறம் இப்போ நாம் பார்த்ததில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சப்தரிஷி மண்டலத்துடைய சக்தியை, அபரிமிதமான சக்தியை நாம் நமக்குள் இரத்த நாளங்களில் சேர்த்து அனுதினமும் சேர்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நாமும் அங்கமாகலாம் என்பதுதான். அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் புத்தகத்தை படிக்கக்குள்ள உங்களுக்கு நல்லாவே தெரியும். மகிழ்ச்சி. குருவர்களை பெறுவோம். இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து தியானவழி என்பர்கள் வாழ்விலும் அவர்களை அறியாது சேர்ந்த தீயவினைகள், சாபவினைகள், பாவனைகள், பூர்வ ஜென்மவினைகள் அனைத்தும் சாமி சர்க்குரு தேவர் அல்லால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் நீங்க பெற்று அனைவரும் பரிபூர்ண உடல் நலம் பெற்று எல்லோரும் பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாகி செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு அருள் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நடைபெற குருவர்களை வேண்டி பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து கொள்வோம். அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. குருவருள் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.